Welcome to Muri's Kitchen. பூண்டு மிளகு குழம்பு. இந்த குழம்பு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்க்கும் கோல்டுக்கும் ரொம்ப நல்லது. இதுல மிளகும் பூண்டையும் சேர்த்து பண்றதுனால இதை மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், 2 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி பழம், அரைக்கிறதுக்கு 10 to 15 பல் பூண்டு, 2 ஸ்பூன் அளவு மிளகு, புளி நெல்லிக்காய் அளவு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் தேவைக்கேற்ப, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன். தாளிக்கிறதுக்கு வடகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் எல்லாம் 1/4 ஸ்பூன் அளவு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்சி ஜாரில் 2 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அது பொடியானதும் 10 to 15 பல் பூண்டு சேர்த்து நல்லா விழுதா அரைச்சிக்கோங்க. இப்போ விழுதா அரைச்சாச்சு. இந்த பதத்தில் இருந்தால் போதும். கடாயில் 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்க ஐட்டம்னா சேர்த்துக்கலாம். வடகம், கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க சீரகத்தையும் வெந்தயத்தையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. 2 பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுபடட்டும். வெங்காயம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க காய் சேர்த்துக்கலாம். நான் முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் எடுத்திருக்கேன். காய் நல்லா வதக்கிக்கோங்க. காய் நல்லா வதங்கினதும் எடுத்து வச்சிருக்க மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள், தனியாத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகு பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். இது மருந்து குழம்புன்றதுனால நிறைய புளி சேர்த்துக்காதீங்க. நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்தா போதும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் நான் இன்னைக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கண்டங்கத்திரிக்காய் கூட போடலாம். கண்டங்கத்திரிக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. நான்வெஜ் பிரியர்களாக இருந்தீங்கன்னா காரப்பொடி மீன் போட்டு செஞ்சு பாருங்க. குழம்பு ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இல்லைன்னா கருவாடு கூட யூஸ் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. வாசனை நல்லா கம கமான்னு இருக்கு. நல்லா சூடான சாதத்துல தளர இந்த குழம்பை விட்டு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். ஆரோக்கியமான பூண்டு மிளகு குழம்பு தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. டுடேஸ் கிச்சன் டிப்: சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும் போது 2 சொட்டு விளக்கெண்ணெய் அதில் விட்டு வேக வைங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மொழிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.